வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டெல்லி கணேஷ். இவர் 1944 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திருநெல்வேலி பத்தமடையில் பிறந்தவர். இது 1964 இருந்து 74 வரைக்கும் 10 வருஷம் ராணுவத்துல பணிபுரிஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் சினிமாவில வரணும்னு சொல்லிட்டு இந்த நாடகங்கள் மூலியமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இயக்குனர் பாலச்சந்தர் மூலமாக பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். இது எல்லா கதாபாத்திரங்களிலும் நடிச்சிருக்கிறார். ரொம்ப சீரியஸான கதாபாத்திரங்கள், நகைச்சுவையான கதாபாத்திரங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முரட்டுத்தனமான ஒரு கதாபாத்திரம், இப்படி எல்லா வகையான கதாபாத்திரங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். ஒரு 400 படங்களுக்கு மேல் இவர் நடித்திருக்கிறார். இவர் பாலச்சந்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர். பட்டின பிரவேசம் இவரோட முதல் படம். அதுக்கப்புறம் பாலச்சந்தரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கமலஹாசனோட படங்கள் நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்தோட படங்கள் நடிச்சிருக்காரு, இன்னைய வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்காரு. அவருடைய நடிப்பு தனிப்பட்ட முறையிலே மக்களுக்கு தெளிவாக இருந்தது. அவர் டெல்லியில ஒரு நாடக சபாவில இருந்தாரு. அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் சினிமா பார்க்கும்போது தான் பாலச்சந்தர் தான் அவருக்கு என்ன பண்ணாரு, வெறும் கணேஷா இருந்தவரை டெல்லி கணேஷ் அப்படின்னு மாத்தினார். அப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை திரைத்துறையிலே மிகவும் சிறப்பான முறையிலே கேட்டார். இவர் நகைச்சுவை பண்ண படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா எதிரின்னு ஒரு படம், அதுல சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஔவை சண்முகி, அதுலயும் மிக சிறப்பா பண்ணியிருப்பாரு. இவர் ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து பைரவி, அதுல மிருதங்க வித்வானா நடிச்சிருப்பாரு. எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சிவகுமார் கிட்ட திட்டு வாங்கினே இருப்பாரு. திட்டு வாங்கினாலும் விடாம அதை இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இதுவா பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல வில்லனா நடிச்சார். அதுவையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் வில்லனாவும். இப்படி நகைச்சுவை மட்டும் பண்ணாமல், சீரியஸான கதாபாத்திரங்கள் மட்டும் பண்ணாமல், எதிர்மறையான வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்து மக்களிடம் பேர் வாங்கியவர் டெல்லி கணேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாம சின்ன திரையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய பையனை வச்சு ஒரு படம் தயாரிக்கவும் செஞ்சார். ஆக இவர் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு படம் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறார். இப்படி இவருக்கு அனைத்து படங்களும் சிறப்பாக கை கொடுத்தன. அது தமிழ்ல மட்டும் இல்ல, இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எல்லா மொழியும் நடிச்சிருக்கிறார். 400 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. சாதாரணமான நடிகர் அல்ல, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடிகர், ரசிகர்களால் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய நடிப்பு இன்றைய வரையிலும் சிறப்பாக பாராட்டப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பான முறையிலே நடிப்பால் வெளிப்படுத்தக்கூடிய மிக சிறந்த நடிகரான திரு டெல்லி கணேஷ் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 1 பல்சுவை நடிகர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.